கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாவிகள் என்பவங்க வேற, பிசாசின் பிள்ளைகள்ங்கிறது வேற. பாவிகள்னால் மனித இயற்கையில் எல்லாருமே பாவிகள் தான். ரோமர் 3:23 வாசிக்கும் பொழுது எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகிவிட்டார்கள். இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே ஆதாமின் மூலமாக எல்லாரும் பாவிகளாக பிறக்கிறாங்க. ஆனால் பிசாசின் பிள்ளைங்கிறது வேற. பிசாசின் பிள்ளைகள் என்றால், அதாவது பாவிகளாக இருக்கிறவர்கள் பிசாசினுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து அந்த பிசாசினுடைய போதனை ஏற்றுக்கொண்டு வருகிற பொழுது பிள்ளைகளாகிறார்கள். பாவிகளாக இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து சத்தத்தை பெற்றுக்கொள்வார்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துடைய சரியான சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாகிறது மாதிரி, பாவிகள் பிசாசாரவிடத்திலிருந்து போலியான சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டு அவங்க பிசாசு பிள்ளைகளாகிறார்கள். இப்போது நீங்கள் யோவான் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 44ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கணும். ஆண்டவர் அங்கே சொல்லுவார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு போலி ஆன்மீகம் இருந்தது. அவர்களை பாவிகள் என்று ஆண்டவர் சொல்லலை, அவர்கள் வந்து பாவிகள் கேட்டகரியில் இல்லை, பிசாசின் பிள்ளைங்கிற கேட்டகரியில் வராங்க. அவர்கள் பிசாசுக்கு செவி கொடுத்து பிசாசினாலே ஒரு போலியான ஆன்மீகத்தில் அவர்கள் வந்து பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. அதனால நீங்கள் உங்கள் பிசாசினால் உண்டானவர். அப்படின்னா பாவிகளாக இருக்கிறவங்க பிசாசினுடைய போலியான வார்த்தையை செவி கொடுத்து அவருக்கு அடிமைகளாயிட்டாங்க. அதே போலத்தான் புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கும் பொழுது நாம் பாவிகளாக இருக்கிறதுனால பிசாசு பிள்ளைகள் கிடையாது. அதனால் யோவான் சொல்லி, இதனால தேவனுடைய பிள்ளைகள் யார் என்றும் வஞ்சகத்தினுடைய பிள்ளைகள் யாருன்னு தெரிய வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா யார் பிசாசுடைய பிள்ளைகள்? உலகத்தில் இயற்கையாக பிறந்த அத்தனை பேரும் பிசாசுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் பாவிகள், தேவன் அற்றவர்கள். சரியான சுவிசேஷத்தை கேட்காம, சரியான சத்தியத்தை கேட்காம, மனம் திரும்புதலுக்கேற்ற சத்தியத்தை கேட்காம, மறுபிறப்புக்கேற்ற சத்தியத்தை கேட்காம, தேவருக்கேற்ற சத்தியத்தை கேட்காம, பரிசுத்த வாழ்வுக்கேற்ற சத்தியத்தை கேட்காம, ஆசீர்வாதம் என்று சொல்லி பொய்யான சத்தியங்களை கேட்டு, உலகத்தில் நம்ம நல்லா வாழ்வதற்கு தான் ஈஸ்வரர் வந்தார் என்று சொல்லுகிறது போல சத்தியங்களை கேட்டு போலியான ஆன்மீகத்துக்குள்ள வருகிற பொழுது பிசாசுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். பிசாசு நம் மூலமாக செயல்பட ஆரம்பித்து விடுகிறார். இந்த வித்தியாசத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.